வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு இருவழி பாதை திட்டம் தான் சேலம் கரூர் வழியாக திண்டுக்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதையை இருவழி பாதையாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது. இப்போது நம்ம திண்டுக்கல்லிருந்து சென்னை போகிறதுக்கு இருவழி பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறதுக்கும் இருவழி பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. பெங்களூர் போகணும் அப்படின்னா அங்கேருந்து கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி நம்ம ஜோலார்பேட்டை பைபாஸை பிடிச்சோன்னா இருவழி பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. ஊடையில் தருமபுரி பாதை அப்படிங்கிறது சிங்கிள் லைனாக இருக்கிறது. அதற்கான இரட்டை பாதை பணி வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. இதையெல்லாம் விடவும் முக்கியமான பாதையாக இருக்கிறது சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் பாதை. இதற்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருந்தது. இப்போது ஒரு 100 கோடியை ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த பாதை அமைக்கணும் அப்படின்னா 2000 கோடி வேண்டும் அப்படின்னு நாடாளுமன்ற குழு தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த 2000 கோடி எப்போ ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ஆரம்ப கால பணிகள் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பாதை அமையும் பட்சத்தில் திண்டுக்கல்லிருந்து கரூர் சேலம் போய் அங்கே இருந்து பெங்களூர் செல்வதற்கான வாய்ப்பு ரொம்பவும் பிரகாசமாக இருக்கும். இப்பயும் போகலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகக்கூடிய நிலை, அதிகப்படியான ரயில்கள் இல்லாத நிலை. இது இரட்டை பாதை ஆகும் பட்சத்தில் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. 100 கோடியெல்லாம் பத்தாதுங்க, இன்னும் அதிகப்படியான நிதி வேண்டும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியுது. ஆனால் சில ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கக்கூடிய அரசாங்கம் 100 கோடியை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தை எப்படியும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் கூடிய விரைவில் திண்டுக்கல் டு கரூர் வழியாக சேலத்திற்கு புதிய பாதை அமைய இருக்கிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த தகவல் நம்முடைய நண்பர்களுக்கும் சென்று சேரணும். ஏன்னா ரயிலை நேசிக்கக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் கூடிய விரைவில் சேலம் திண்டுக்கல் இரட்டை ரயில் பாதை அமைவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது இருக்கிறது. ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதை வச்சு ஆரம்ப கட்ட பணிகள் அப்படிங்கிறது நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.